காமத்துப்பாலை பத்தி பார்க்கலாமா? அதாவது இன்பத்துப்பால். வள்ளுவனோட அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் மட்டுமே நம்ம படிச்சுட்டு அவரோட காமம் அப்படிங்கிற ஒருத்த சொல்லால அந்த இன்பத்துப்பாலையை பார்க்காம விட்டுட்டோம். வள்ளுவரை விட காதலை மிக சிறந்த முறையில வேற யாராலையுமே எடுத்து சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு காதலை மிக தெளிவா சொல்லியிருப்பாரு. அவரோட 116வது அதிகாரத்துல பிரிவாற்றாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல சொல்லியிருக்காரு, செல்லாமை உண்டேல் எனக்குறை மற்ற நின் வல்வரவு வாழ்வார் குறை. அதாவது ஒரு தலைவனுக்கும் தலைவிக்குமான காதல், தலைவன் தலைவியை பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, வேலைக்கு போறாரு. அப்ப போய் அந்த தலைவிட்ட சொல்றதுக்காக போறாரு, நான் உன்னை விட்டு போக போறேன் அப்படின்னு சொல்றதுக்காக போகும்போது அந்த தலைவி சொல்றா, நீ போகல அப்படின்னா என்கிட்ட சொல்லு, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துருவேன், நல்லா சம்பாதிச்சுட்டு வந்துருவேன் அப்படின்னா நீ திரும்பி வருவல்ல, அப்ப யார் உசுரோடு இருப்பாங்களோ அவங்க கிட்ட சொல்லு. அதாவது நீ போயிட்டேன்னா நான் உசுரோடவே இருக்க மாட்டேன், உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது. அதாவது